பவுஞ்சூரில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆணவ படுகொலையை கண்டித்து சாலை மறியல் போராட்டம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அகற்ற முயன்றதால் காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் வாக்குவாதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடந்த 2 தினங்களில் 3 பேர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் பஜார் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் முதுகரை கடலூர் மாநில நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறைக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அகற்ற முயன்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் இப்பகுதியில் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. ஆலமுடி பக்கத்தில் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி பார்த்திபன், தங்கை பிரியதர்ஷினி இவர்களை ஆணவப்படுகொலை செய்த சாதிவெறிகளை கைது செய்ய சொல்லி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆணவப்படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற சொல்லி தமிழக அரசு கவனத்திற்கு இந்த பவுஞ்சூர் நகரில் பவுஞ்சூர் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் செய்தார்.